ஐஎன்எக்ஸ் நிறுவனத்தின் அந்நிய முதலீடு மோசடிக்கு உதவிய விவகாரத்தில் கார்த்தி சிதம்பரம் விசாரணைக்கு உள்ளாகியுள்ள நிலையில் அவர் மீது மேலும் 4 வழக்குகள் தொடுக்கப்பட இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது தொடர்பான ஆவணங்களை சிபிஐயிடம் அமலாக்கத்துறை அளித்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. நிதியமைச்சராக இருந்த தனது தந்தை ப. சிதம்பரத்தின் செல்வாக்கை பயன்படுத்தி சில நிறுவனங்கள் அந்நிய முதலீடு விதிமுறைகளை மீறுவதற்கு கார்த்தி சிதம்பரம் உதவியாக இருந்ததாகவும் இதற்காக அவர் பிரதிபலன் பெற்றதற்கான ஆதாரங்கள் உள்ளதாகவும் அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கார்த்தி சிதம்பரத்திற்கு சொந்தமானதாக கருதப்படும் அட்வான்டேஜ் ஸ்ட்ராட்டஜிக் கன்சல்டிங் நிறுவனத்தின் தணிக்கை அதிகாரி பாஸ்கர ராமனின் கம்ப்யூட்டர்களை அலசி ஆராய்ந்ததில் இந்த விவரங்கள் தங்களுக்கு கிடைத்திருப்பதாகவும் அதிகாரிகள் கூறுகின்றனர். அட்வான்டேஜ் நிறுவனத்தின் இயக்குநர்கள் பத்மா பாஸ்கர ராமன், மோகனன் ராஜேஷ், ரவி விஸ்வநாதன், சின்னபால நாகேஸ்வர் ரெட்டி ஆகிய 4வரும் தணிக்கையாளர்கள் பாஸ்கர ராமனும் தங்களின் அனைத்து பங்குகளை கார்த்தி சிதம்பரத்தின் மகள் அதித்தி நளினி சிதம்பரத்திற்கு உயில் மூலம் எழுதி தந்துள்ளது ஆவணங்களிலிருந்து தெரிய வருவதாக அதிகாரிகள் தரப்பில் கூறப்படுகிறது. வாசன் ஹெல்த் நிறுவனம் அந்நிய முதலீடு பெற கார்த்தி சிதம்பரம் உதவியதற்கான ஆவணம் கிடைத்திருப்பதாகவும் அதிகாரிகள் தரப்பில் கூறப்படுகிறது.